பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்துட்டுருக்கார். உடம்பு முழுக்க அம்பு தைச்சு அந்த அம்பு குத்தின அத்தனை இடத்துல இருந்தும் ரத்தமாக வழிஞ்சின்ட்டுருக்குது. ஆனால் அவருடைய உயிர் பிரியலை. ஏன் அப்படின்னா, அவருக்கு உத்தராயணம் வரும்பொழுது தான் அந்த இறப்பு வரணும் அப்படிங்கிறது ஆசை. அவருக்கு ஒரு வரம் உண்டு. அதுபடியா அவர் நினைக்கும் பொழுது தான் அவர் உயிரை உடம்பை விட்டு பிரியும். அதனால் அவர் அந்த அம்பு படுக்கையில் படுத்துட்டுருக்கேன். அப்போது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பக்கத்தில் நின்றுட்டுருக்கார். சுத்திர பஞ்சபாண்டவர்கள் நின்றுட்டுருக்கா. திரௌபதி அவளை நின்றுட்டுருக்கா. அப்போ கிருஷ்ண பரமாத்மா இந்த பீஷ்மரை பார்த்து, இந்த உலகம் நல்லபடியாக உயர்த்துக்கு, இந்த உலகத்து மக்கள் பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்தும் தீர்றதுக்கு ஒரு மகா மந்திரம் உங்கள் மூலமாக கொடுக்கப்பட இருக்குது. அது இப்போ இதில் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்கிறேன். அதுதான் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம். கிஞ்சபன் முச்சியத்தே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தனாத். சம்சாரம்ன்ற சாகரத்திலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து விடுவிச்சு நிம்மதியாக வாழறதுக்கு உண்டான வழி என்னன்னா ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கேட்கறது சொல்கிறது தான். அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை அதில் கொடுக்குறார் அந்த பீஷ்மர். அதுக்குள்ளேயும் பார்வதி தாயார் என்ன சொல்கிறா, இவ்வளோ பெரிய மந்திரத்தை சொல்கிறதுக்கு நேரம் ஆகாதா? 1 மணி நேரமாவது ஆகாதா? அதுக்கு ஏதான ஒரு சுருக்கு வழி இருந்தால் சொல்லுங்களேன். இந்த சம்சார பிரச்சனைகளை மூழ்கி உட்கார்ந்துட்டுருக்கிறவ எப்படி அந்த வேலைகளிலிருந்து, அந்த சுமைகளிலிருந்து விடுவிச்சுட்டு தன்னை கொஞ்ச நாழியாவது நிம்மதியாக இருக்கிறதுக்கு உண்டானபடியான இந்த கலியுகத்தில் இருக்கவே போவதில்லை. அப்படி இருக்கச்சே கொஞ்ச நாழியில் சொல்கிற மாதிரியான மந்திரத்தையாவது சொல்லாமல் இவ்வளோ பெரிய விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொன்னால் நிறைய பேர் சொல்லுவா. ஒரு சிலருக்கு அந்த ஒரு சில நிமிஷங்கள் கூட கிடைக்காதே. அப்படி நமக்காக பறிஞ்சு பேசிச்சே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராமி. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானமே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனி. அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 3 தரம் சொன்னால் கூட முழு விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்ன போல. ஆனால் இதுதான் ஈஸியாக இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லாமல் இருக்கக்கூடாது. நமக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்கிறதுக்கு அவகாசம் இல்லாமல், டைம் இல்லாமல் இருக்கும் நாளில் இந்த 3 தடவையாவது இந்த ஸ்ரீராம ராம ராமேத்திங்கிற மந்திரத்தை நம்ம சொன்னால் கூட போடும் அப்படிங்கிறாரா. இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை இந்த பீஷ்மர் அந்த அம்பு படுக்கையாது எவ்வளோ வலிக்கும் உடம்பு முழுக்க அம்பு தைச்சு ரத்தம் வழியதுன்னா என்ன ஆனந்த நிலையமாக அது. அப்பேற்பட்ட கஷ்டத்திலையும் அவர் இந்த உலக மக்களுக்கோசரம், இந்த கலியுக மக்களுக்கோசரம் அவர் அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஏற்றி கொடுத்துருக்கார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி இருக்கும் பொழுது திரௌபதி லேசாக சிரிக்கிறார் பீஷ்மரை பார்த்து. உடனே பீஷ்மருக்கு தெரியுது. அவர் சொல்கிறார், அம்மா நீ சிரிக்கிறது எனக்கு புரியுது. நான் கடும் பிரம்மச்சாரி. எந்த ஆசா பாசங்களுக்கு தான் இருந்தாலும் அப்படின்றதெல்லாம் இருந்தாலும் உன்னை நடு சபையில் வச்சு உன்னுடைய துகள் வெளியேறும்போது இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனை நான் சொல்லாமல் நானும் ஆயமுடின்னு பார்த்துட்டு இருந்தேன்ல, அது பெரிய பாபம். 2வது என்ன அப்படின்னா, நான் சாப்பிட்ட உணவெல்லாம் யாருடையது? சகுனியினுடையது. சகுனி எப்பேற்பட்டவன்?
அவன் தீமையான எண்ணங்கள் தான் உடையவன். வேறு வழி இல்லாமல் அவன் சாத்து தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுதான் என்னோடய உடம்புல ரத்தமாக மாறிட்டு இல்லையா? அப்போ நான் எப்படி நல்லவனாக இருக்க முடியும்னு நீ நினச்சி இந்த மாதிரி லேசான ஒரு இழப்ப புன்னகையை நீ வைக்கிறேன்றது எனக்கு தெரியும். ஆனால் என்ன தெரியுமா, அர்ஜுனன் இவ்வளவு அம்புகளை மேலே போட்டானோ இப்போ எல்லா இடத்துலேருந்து அந்த ரத்தம் வழிஞ்சு கீழே போயிடுது இல்லையா? இப்போ சகுனி மூலமாக சாப்பிட்டு வந்த அந்த உணவு ரத்தமானது மொத்தம் வெளியில் போயிடுது. இப்போ என்னோடய உடம்பில் இருக்கிறது என்னோடய ரத்தம் தான், நல்ல ரத்தம் மட்டும்தான். அதனால் நான் இப்போ இந்த உலகமெல்லாம் உயர்த்துக்கிறான்னு இந்த ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நிச்சயமாக நான் கொடுக்கலாம். அது அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகத்தினால தான் இதுவும் நடக்கிறதுன்னு சொல்லிடுறோம். இதை எதுக்கு சொல்ல வருது அப்படின்னாக்கா, நான் ரொம்ப நல்லவளாச்சே எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது, நான் ரொம்ப நல்லவனாச்சே எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை மாற்றி பிரச்சனை ஓயாமல் ஏன் வருது, ஏன் பல பிரச்சனைகளை நான் சந்திக்க வேண்டி வருதுன்னு நம்ம எல்லோரும் நினைக்கணும் இல்லையா? என்று நாம் இந்த பிறவியில் பண்ண பாவம் இல்லை, நாம் பண்ண பாவம் மட்டும் இல்லை, தலைமுறையாக வந்துருக்கிற பாவம் இது. எப்படி அம்மா அப்பா தாத்தா பாட்டியோட சொத்துலையோ சுகத்துலையோ நமக்கு பங்கு இருக்குதோ, அதே போல் அவர்கள் பண்ணியிருக்கிற பாவங்கள்லேயும் நமக்கு பங்கு உண்டு. அந்த பாவங்களெல்லாம் நீக்கிறதுக்கு மந்திரங்கள் உண்டு. அந்த மந்திரங்களை நான் இதில் சொல்ல போகிறேன். நான் ஒரு 50 ஜாதகங்கள் பார்த்தேன். எனக்கு நான் ஒரு ஆஸ்ட்ராலஜி பிஹெச்டி பண்ணியிருக்கேன். இந்த ஜோதிடத்துலேயே ரொம்ப நுண் ஆய்வு செஞ்சு பலன்களை எடுத்து சொல்லிட்டு வரேன். என்கிட்ட ஜோசியம் கேட்குறவளுக்கு இது எனக்கு தொழில் கிடையாது. நான் நல்ல செல்வ சீமாட்டியாக இருக்கேன். காரு பங்களா வீடு வாசல் குழந்தை குட்டி குடும்பம் எல்லாம் எனக்கு இருக்குது. ஜோதிடம் பார்த்து அதில் வர பணத்தை வச்சு நான் வாழ்க்கை நடத்தணும் அப்படிங்கிற கஷ்டத்தை பகவான் எனக்கு கொடுக்கல. அதனால் நான் இதை தொழிலாக வச்சுக்கல. இதை நான் ஒரு சமூக சேவையாக பண்ணிட்டு வரேன். ஆனால் சமூக சேவையாக பண்ணிட்டு வந்தாலும் என்னுடைய மூளைக்கு நான் அதற்கான அறிவை செலவழிக்கிறேன் இல்லையா? என்னுடைய நேரத்துக்குமாக நான் ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு 700 ரூபாய் வாங்குகிறேன். பல பேர் குடும்பத்தோடு ஜாதகம் பார்த்துட்டு 2000 3000 இந்த மாதிரியா ஃபீஸ் எல்லாம் கொடுத்துட்டு அந்த பலன்கள் படித்ததுக்கு அப்புறம் எனக்கு எக்கச்சக்கமான தலையை தூக்கி வச்சுன்னு கொண்டாடாத குறையாக நிறைய பரிசு பொருட்களையும் பாராட்டு மழைகளையும் சொல்லிட்டு இருக்கார். இதெல்லாம் பகவானுடைய அனுகிரகம். அதனால் இதை எதுக்கு நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு 50 ஜாதகங்கள் பார்த்தேன் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தில் 7 தலைமுறை பாவம் தெரியுது. இப்படி 7 தலைமுறை பாவம் பண்ணவளுக்கு என்ன தான் ஆகிறது அப்படின்னா, எல்லாருக்குமே பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் எல்லாருமே இருக்கும். உலகத்தில் பிறந்த யாருக்கும் பிரச்சனைகள் இல்லை கஷ்டங்கள் இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த 7 தலைமுறை பாவம் பண்ணவாளுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அது போகலை இல்லை, திருப்பி அடுத்த பிரச்சனை வந்துடுறது. அப்படி உங்களோட வாழ்க்கை அந்த பிரச்சனைகள் சமாளிச்சுட்டுக்கே போயிருக்க வழியா அவள் என்றைக்கு வாழ்வா? நினைக்கு சந்தோஷமாக ஒரு நிமிஷமாவது நிம்மதியாக இருப்பாவா? அப்படிங்கிறத நினச்சி என் மனசு வேதனைப்பட்டது. அதுக்கு ஏதாவது பரிகாரமா, அதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத நான் பல புஸ்தகங்களில் பார்த்தேன். நான் இதிகாசங்கள், சம்ஸ்கிருத உபனிஷத்துக்கள், நான் சம்ஸ்கிருத பண்டிட்டும் கூட. அதனால் பல ஜோதிட புஸ்தகங்கள் இந்த மாதிரிலாம் ஆராய்ச்சி பார்த்து அதில் ஏதாவது இதுக்காக சொல்லியிருக்குதா
பரிகாரம்னா பிரமாதமாக பெருசாக இருந்தால் பிரச்சனையிலையே பாவம் பாதி பிராணம் பயந்து கஷ்டப்பட்டுருக்கா. நீ அந்த கோவிலுக்கு போய் இந்த கோவிலுக்கு போய் இவ்வளோ ரூபா செலவழி அவ்வளோ ரூபா செலவழி இத்தனையை பண்ணு அத்தனையை பண்ணுன்னு நம்ம பட்டுக்கா சொன்னோம்னா கல்யாணம் பண்ணுறதுக்குன்னு காசு சேர்த்து வச்சுருக்கா, பரிகாரத்துக்கு அந்த காசெல்லாம் செலவிட்டு போயிடுவா. அப்புறம் அவள் எப்படி கல்யாணம் பண்ணுவா? அதனால எளிய பரிகாரமாக நம்ம இருக்கணும். எளிய பரிகாரம் பார்த்தாலும் வசதியான நல்ல பலனை கொடுக்கணும். அந்த மாதிரியான பலன்கள் இருக்குதா, அந்த மாதிரியான பரிகாரங்கள் இருக்குதா, இப்படி தேடி தேடி பார்த்து நான் இந்த பதிவுகளை நான் கொடுத்துன்னு வந்துட்டுருக்கேன் சிலவற்றை. அதில் ஒன்று தான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். இந்த 7 தலைமுறை பாவம் அப்படிங்கிறது நாம் இந்த ஜென்மத்தில் பண்ணிட்டு இருக்கிற பாவம் மட்டும் இல்லை. நம்மளுக்கு அப்பாவுக்கு அப்பா, மாமனாருக்கு மாமனார், பெண்களான மாமனார் வர்க்கத்து 7 தலைமுறைகளும் கூட உண்டு. ஆண்களான அப்பாவுக்குண்டான 7 தலைமுறைகள் பாவங்களும் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது அந்த பாவத்தினுடைய பலன்களும் எப்படி அப்பாவோட சொத்து பையனுக்கு வருது, அப்பாவோட சொத்து பொண்ணுக்கு வருது, இப்படிலாம் அனுபவிக்கிறோமோ, இந்த மாதிரி அந்த பாப்பங்களே நமக்கு பங்கு உண்டு. அதே ஜீன்ஸு தானே, அதே ரத்தம் தானே, அவள் கொடுத்த பிச்சை தானே நாம். அப்போ சந்தோஷத்துக்கு மட்டும் நம்ம வருவோம், கஷ்டத்துக்கு நம்ம வரக்கூடாதா? அப்படிலாம் நம்ம போனால் சண்டை பிள்ளைமைய மேலே இருக்கிற கடவுள் எல்லோரும் கரெக்டாக தான் தீர்ப்பு கொடுப்பார். ஆனால் இந்த தீர்ப்பில் நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம். அதனால் இந்த 7 தலைமுறை பாவம் நீங்கிறதுக்கு உண்டான ஒரு ஈஸியான எல்லாருக்கும் பண்ணக்கூடிய ஒரு பரிகாரத்தை நான் இதில் கொடுக்குறேன். எல்லா குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளும் ஈஸியாக சூரியனை கண்ட பனி போல் விலகி நம்ம எல்லோரும் நல்லா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ இந்த மந்திரத்தை சொல்கிறேன். இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஒரு பழமையான சிவன் கோவிலுக்கு போகணும். பழமையான சிவன் கோவிலுக்கு போகணுன்னா எங்கேயோ இருக்குதே அப்படின்னு கவலைப்படுறவ சாதாரணமான நல்ல சிவன் கோவிலுக்கே போகலாம். அதுவும் எங்களால் போக முடியாது, அலுவலகம் இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, வேலை இருக்குது, எங்களால் போகக்கூடிய இது இல்லையே அப்படின்னு சொல்கிறவன் வீட்லேயே கூட இது பண்ண. கோவிலுக்கு போய் பண்ணுறவா என்ன பண்ணணும் அப்படின்னா, சரக்கொன்றை அப்படின்ற பூவையோ அல்லது தும்பப்பூவையோ வாங்கிட்டு போய் சிவபெருமானுக்கு கொடுத்துட்டு அவருக்கு அபிஷேகம், ஆராதனம், பிரசாதம் எல்லாம் நிவேதனம் பண்ணிவிட்டு இந்த ஸ்லோகத்தை அந்த சுவாமி சன்னதியில் உட்காந்துட்டு சொல்லணும். இந்த ஸ்லோகம் 267 தம்பதிகள் செய்த பாவத்தை ஒரு நொடியில் போக்கிறது. அதாவது 7 தலைமுறை பாவத்தை ஒரு நொடியில் போக்கிடக்கூடிய ஒரு ஸ்லோகம். பிரதோஷ காலத்தில் இந்த பூஜையை நம்ம செய்யணும். பிரதோஷ காலத்தில் சிவன் கோவிலில் போய் இதை செய்யணும். இந்த மந்திரத்தை இப்போ நான் இதில் கொடுக்குறேன். எல்லாருக்கும் சொல்ல வரணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப மெதுவாக இந்த வார்த்தையாக இந்த மந்திரங்களை நான் இதில் உச்சரிக்கிறேன். அதுக்கப்புறம் முடிஞ்சா கமெண்ட்ஸில் கூட இந்த மந்திரங்களை நான் அடிச்சுட்டேன், டைப் பண்ணிட்டேன். ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமஹ. ஓம் ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வராய நமஹ. ஓம் ஸ்ரீ காலேஸ்வராய நமஹ. ஓம்
ஸ்ரீ ஓங்காரம் மலேஸ்வராய நமः. ஓம் ஸ்ரீ வைத்ய பீட சங்கரேஸ்வராய நமः. ஓம் ஸ்ரீ ராமேஸ்வராய நமः. இதுக்கு முதல் மந்திரத்தில் ஓம் ஸ்ரீ வைத்திய பீமசங்கரேஸ்வராய, பீட்ட சங்கரேஸ்வராயன்னு சொல்லிட்டேன், பீமசங்கரேஸ்வராய நமः. ஓம் ஸ்ரீ ராமேஸ்வராய நமः. ஓம் ஸ்ரீ நாகேஸ்வராய நமः. ஓம் ஸ்ரீ விஸ்வேஸ்வராய நமः. ஓம் ஸ்ரீ த்ரயம்பகேஸ்வராய நமः. ஓம் ஸ்ரீ கேதார மல்லிகார்ஜுனேஸ்வராய நமः. ஓம் ஸ்ரீ குஸ்ருமநேஸ்வராய நமः. ஓம் ஸ்ரீ சிவாய சிவாய நம. ஓம். முழு மனசோட நம்ம இந்த மந்திரங்களை சொன்னோம்னா நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றுன்னா நல்லபடியாக தீர்ந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது கண்கூடான விஷயமாக இருக்கிறதுனால நான் இந்த மந்திரங்கள் இதில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனால் இந்த மந்திரங்களை சொல்லி நாம் சந்தோஷமாக இருப்போம். மந்திரம் ஏன்னு சொல்லணும், மந்திரம் சொன்னால் என்ன அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வருது இல்லையா? நாம் என்னமோ ஒரு சிவாயன்னு சொல்கிறோம், இந்த மந்திரம் போய் நம்மளுக்கு இதெல்லாம் கொடுக்குமா அப்படின்னு நமக்குள்ள. ஏன்னா நம்மளாம் ரொம்ப அறிவு பூர்ணமான இல்லையா, ரொம்ப அறிவாளி இல்லையா நம்மளுக்கெல்லாம் கேள்வி நிறைய கேட்க தெரியும். அதனால் நம்ம அறிவை யூஸ் பண்ணி நிறைய கேள்விலாம் கேட்போம். நல்ல கேள்வியும் கேட்போம், யுக்தியாகவும் கேட்போம். ஏன்னா அது நம்மளுடைய உடன் பிறந்து என்னையும் சேர்த்து தான். நம்மளுக்குள்ள ஏதாவது ஒன்று இது பண்ணுன்னு சொன்னால் அதை பண்ணதுக்கு தோணாது. ஏன் தோணுதுன்னா நமக்கு அந்த நல்ல வேலை வரலன்னு அர்த்தம். இப்போ நீங்களாம் இந்த மந்திரங்களெல்லாம் இந்த பதிவில் கேட்டிருக்கோங்க இல்லையா? இப்போ நம்ம எல்லாருக்குமே நல்ல வேலை வந்துடுது. அதனால தான் நான் எனக்கும் அந்த மந்திரங்களை உங்களுக்கு சொல்ல முடியாது, நீங்களும் கேட்க முடியாது. அதனால் மந்திரம் எப்படி வேலை செய்யறது அப்படின்னாக்கா, மந்திரங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்களையும் சுத்தப்படுத்துறது. சக்கரம்னா சைக்கிள் சக்கரம் மாதிரி பெருசாலாம் இருக்காது. சின்ன 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 ரவுண்டாக சக்கரம் மாதிரி இருக்கும். சக்கரம் பேர் இருக்காது தான், சக்கரம் மாதிரி இருக்கக்கூடிய அது நம்ம அடி முதுகு கீழே ஒரு சக்கரம், தொப்புள் கீழே ஒரு சக்கரம், 2வது சக்கரம், 3வது சக்கரம் தொப்புள், 4வது சக்கரம் மார்பு, 5வது சக்கரம் கழுத்து, 6வது சக்கரம் நம்மளாம் நெத்திக்கிட்டு கொடுமை 2 புருவங்களுக்கு நடுவில் அந்த இடம். அப்புறம் 7வது சக்கரம் நம்மளுடைய உச்சி, அதாவது இந்த இடம். இது சகஸ்ரானம்னு பேர். நம்ம மந்திரங்கள் சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது, என்ன மிராக்கள் நடக்கிறது அப்படின்னா, இந்த மந்திரங்கள் சொல்லும் பொழுது பிரபஞ்சம் அப்படிங்கிறது தான் கடவுள். பிரபஞ்சம்னா யார்? இந்த உலகம்தான், இந்த பூமி, நம்ம பார்க்குற மனுஷா, இங்கே இருக்கிற காற்று, இங்கே இருக்கிற தண்ணி, அதாவது அந்த 5 பொருட்கள் தானே, நிலம், நீர், காற்று, ஆகாசம் அப்படின்னு பிருத்திவி. அந்த 5 பொருள் தான் நம்ம பார்க்குறோம். அந்த 5 சேர்ந்து தானே நாம் இல்லையா?
பஞ்சபூதங்கள்னு சொல்லுவீங்க. பூதங்கள்னால் பொருட்கள், 5 பொருட்கள் சேர்த்து தானே ஒரு மனுஷனா ஒரு மனுஷியாக நம்ம உட்காந்துட்டுருக்கோம். அதே தானே இந்த உலகத்துலேயும் இருக்குது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாசம் தானே. அப்படி இருக்கும்பொழுது அது என்ன பண்ணும் அப்படின்னா, நாம் மனம் முழுவதும் பக்தியோடு அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நேராக நிமிர்ந்து உட்காந்து சொன்னேன். இப்படி கூன்னு போட்டுவிடுவான் அப்படின்னு சொல்லி நல்லா நிமிர்ந்து உட்காந்து நல்லா நம்ம சொல்லும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்திலேருந்து ஒரு சக்தி நம்மளுடைய உச்சந்தலையில் இருக்கக்கூடிய அந்த சகசிராரத்தை திறந்துட்டு அது வழியால் உள்ளே வருது. குழாயில் தண்ணி வராமல் ஜொல்லுன்னு அப்படி வராது. நமக்கெல்லாம் இப்படிலாம் மண்டையில் பார்த்தா பிள்ளையாக தெரியுதா ஓட்டையாக தெரியுதா அப்படிலாம் தெரியாது. ஆனால் அது வருது அப்படிங்கிறத வெகு நாட்களாக தியானம் பண்ணுறவா, வெகு நாட்களாக பக்தி பண்ணுறவாளெல்லாம் உணரவே முடியும். அந்த சக்தி வரும் பொழுது அந்த இடமே எப்படி இருக்கும், நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு சில்லுன்னு ஒரு அருமையான ஒரு மென்மையான ஒரு காற்று அடிக்கும். நம்ம இது வரைக்கும் அந்த காற்றை அனுபவிச்சிருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஏசிலாம் போட்டால் ஜில்லுன்னு காற்று வருது இல்லையா, அந்த மாதிரி ஏசி போடாமையே அந்த மாதிரியே ஜில்லுன்னு ஒரு காற்று போல் நமக்கு தோணலாம். அல்லது நம்ம சக்கரங்கள்லாம் சுத்தமாகறதுனால நம்ம மனசுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். கடவுள் இருக்கார், நாம் இது போயிட்டு கஷ்டப்பட்டோமே, எல்லாம் சரியாகுமே அப்படிங்கிற ஒரு மன நிலைமை வருது இல்லையா. இந்த மன நிலைமை அது ஏன் வருது அப்படின்னா, சயின்டிஃபிக் ரீதியாக என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம மூளையில் நம்ம ஊசி நூல் போட்டு தைக்கிறோம் இல்லையா, ஊசி அதோட முனையில் தண்ணி எவ்வளோ இருக்கும் வச்சா அவ்வளோண்டு பொட்டால் ஒரு தண்ணி நம்ம மூளையில் சுரக்கிறது தான். நம்ம உண்மையாக பக்தி பண்ணும்பொழுது, உண்மையாக நம்ம பகவானை நினைக்கும் பொழுது மந்திரங்கள் பலன் கொடுக்கும் அப்படின்னு முழுசாக நம்ம நம்புகிறோம் இல்லையா. அந்த நம்பிக்கை வரும் பொழுது நம்மளுடைய மூச்சு காற்று தான் இறைவன். இந்த மூச்சு காற்று நம்மளை விட்டு போயிடுத்துனா நம்மளை யாராவது மனுஷின்னு சொல்லலாம், வேறே அதுக்கு பேர் வச்சு தூக்கி கூட போட்டுடலாம். அப்போ நம்ம யாரை கத்திக்கிறோங்களா இல்லையா. அதனால் அந்த மூச்சு காற்று தான் இறைவன். இந்த மூச்சு காற்று நம்ம சரியாக வச்சுக்கும் பொழுது நம்ம ஆனந்தமாக இருக்கும். நம்ம கோபம் வரும்போது என்ன பண்ணுவோம், கத்துச்சு என்ன பண்ணுவோம், கோபம் வரைச்சி என்ன பண்ணுவோம், ஆத்திரம் வரைச்சி என்ன பண்ணுவோம். மூச்சு காற்று சரியாக இருக்காது. படப்பட 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 படப்படன்னு மூஞ்சிலாம் சிவக்கும், கண்ணெல்லாம் ஜலம் வரும், கையெல்லாம் இழுக்கும், உடம்பெல்லாம் அப்படி வரும்பொழுது அந்த சக்கரங்கள்லாம் அழுக்கு படிஞ்சு போடுது. அழுக்கு படிஞ்சு போயிட்டு தான் அந்த சக்கரங்களால் நமக்கு எந்த லாபமும் கிடையாது. அப்போ தினம் பாத்திரம் தைக்கிற மாதிரியா, துணி தைக்கிற மாதிரியா நம்மளோட உடம்பை, நம்மளோட சக்கரங்களை நம்ம தூய்மைப்படுத்தி வச்சுக்கணும். அப்போ அன்றாடம் ரொம்ப நாள் உட்காந்து கடவுளே கணவனுக்கு காபி போட்டு தராத, குழந்தைக்கு பால் காய்ச்சி தராத, மாமியாருக்கு புடவை துவச்சி போடாமல் நம்ம கடவுளே அப்படின்னு உட்காந்து இருக்கணும் இல்லை. எல்லா வேலையும் முடிச்சுட்டு பண்ணலாம். ராத்திரி 11 மணிக்கு தான் நமக்கு வழியேது அப்படின்னா, அந்த 11லேருந்து 11:10 வரைக்கும் நம்ம அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணலாம். இல்லை தியானம் பண்ணாட்டாலும் ஏதாவது ஒரு நல்ல மந்திரங்களை மனசுக்கு நிம்மதியாக சொல்லிவிட்டு தூங்கலாம். இந்த மாதிரி கூட பண்ணலாம். அதுக்கும் நல்ல பயன்களை தான் நமக்கு உண்டு. அந்த மந்திரங்களெல்லாம் சொல்லும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா, அந்த சகஸ்ரானம் திறக்கத்தினால சகஸ்ரானம் வழியாக ஒரு ஒயிட் கலரில் இப்படி அருவியெல்லாம் கொட்டுறது இல்லையா, அந்த மாதிரியான அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்கு கிடைக்கிறது. நம்ம உடம்புல ஏற்கனவே சக்தி இருந்ததா, அது இன்னும் அதிகமாகுது. நமக்கு ஒரு பலம் உடம்புல கிடைக்கிறது. உடம்பு நல்லா பலமாக இருந்தால் தான் மனசும் பலமாக இருக்கணும். உடம்பு சோனையாக இருந்து மனசு பலமாக இருக்குன்னா அது எப்படி பலமாக இருக்கணும். உடம்பும் அதுக்கு தேவையானது. உடம்பும் ஓரளவு ஆரோக்கியத்தில் நமக்கு இருக்கணும். இந்த மாதிரியான மந்திரங்கள் சொல்லும்பொழுது என்ன ஆகுன்னா, சர்க்கரை நோய் இருந்தால் கட்டுப்படும், புற்று நோய் இருந்தால் போயிடும், வராது.
ஜுரம் அடிச்சுட்டு இருந்ததுன்னா நன்னா ஜுரம் இறங்கிடும். அது வந்து மாத்திரையே சாப்பிட வேண்டாமா, விஷ்ணு தகசாமல் சொல்லிட்டா ஜுரம் போயிடும் அப்படி சொல்லிட்டு முடியுமா? அப்படின்னுலாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. உண்மையாகவே அந்த காலத்தில் என்ன மருந்து சாப்பிட்டா, என்ன மாத்திரைகள் சாப்பிட்டா, பகவான் என்ன நினச்சிட்டு இருந்தா. இப்போ நமக்கு இந்த அவசரமான யுகத்தில் வந்து கொஞ்ச நேரம் கூட பகவானை சொல்கிறதுக்கோ பகவானை நினைக்கிறதுக்கோ அல்லது நம்ம நிதானமாக உட்காந்து மூச்சு விடுறதுக்கோ நமக்கு இப்போ டைம் இல்லை. இல்லையோ? பின்மால யார் எழுந்துக்கிறோம்? காலங்காத்தால் யாராவது எழுந்துக்க முடியாது நம்மளால். அப்போ தான் எடுத்து பற்றி நம்ம மழை தூங்கலாம் தான் இருக்குது. அந்த காலத்தில் 5 மணிக்கு மேலே தூங்கினவளே கிடையாது. அந்த காலங்காத்தால் இருக்கிற காற்று தூய்மையான காற்று, தூய்மையான தண்ணி. 5 மணி 6 மணிக்கு உடம்புல சில்லுன்னு தண்ணி ஊற்றி குளிச்சு பார்ப்போம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் சொல்லி நமக்கு வந்து புரிய வைக்க முடியாது. கல்கண்டு தித்தி பார்ப்போம்னு சொல்லலாம். தித்திப்புன்னா என்னது கேட்டால் நம்ம என்னத்தை சொல்ல முடியும்? நீ சாப்பிடுவேன்னு தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிக்கா அந்த ஆரோக்கியமான பழக்கங்களெல்லாம் நம்ம இப்போ விட்டுட்டோம். பணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். பணம் இல்லாமல் யாருமே எதையுமே பண்ண முடியாது. ஆனாலும் ஓரளவுக்கு மேலே பணத்தை மட்டும் வச்சுன்னு என்ன சந்தோஷம் இருக்கும். லதா மங்கேஷ்கர் வருதுன்னு சொன்னாலும் பிரம்மாண்டமான ஒரு கோடி கோடியாக கட்டின வீடு இருக்குது. ஆனால் இப்போ நான் இந்த ஆஸ்பத்திரியில் இந்த ஒரு 4 சவுத்துக்குள்ளே தான் உட்காந்துருக்கேன். கலரான புடவைகள், அவிக்கைகள், ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. இப்போ கொடுத்துருக்க இந்த பச்சை கலர் கவுன் தான் போட்டு நாங்கள் உட்காந்துருக்கேன். இஷ்டத்துக்கு என்னென்ன பண்ணி சாப்பிட்டு என்னென்ன வாங்கி சாப்பிடலாம் பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு நிறைய வசதி இருந்தது. இப்போ வேலைக்கு இவா கொடுக்கக்கூடிய சர்க்கரை எண்ணெய், சர்க்கரை இல்லாத, உப்பு இல்லாத, எண்ணெய் இல்லாத, வழன்னு எதுவும் அதை தானே கொடுக்க முடியும். டாக்டர்கள்லாம் என்ன தலையாக பண்ணி போட முடியும். அதோட அவள் உடம்புக்கு எது நல்லதோ அதை தான் அவள் பண்ண முடியும். அவள் சொல்லி தப்பு இதை தான் பண்ண முடியாது. எனக்கு உண்டான பணத்துக்கு என்ன குறைச்சல்னு கேட்டார் பிரபலமான பாடகி லதா மங்கேஷ்கர். அதனால் பணம் வருது நிச்சயமாக அவசியம்தான். நல்லா படிக்கணும், நல்லா உத்தியோகம் பண்ணணும், நல்லா சம்பாதிக்கணும், நிறைய வீடு கட்டணும், நல்லா இருக்கணும். எல்லாமே பணத்தினால தான் வரும். பணம் இல்லைன்னா இந்த காலத்தில் எதுவுமே முடியாது, அந்த காலத்துலையுமே எதுவுமே முடியாது. ஆனாலும் பணத்துக்கோசரம் பாடுபடுற நாம் நம்ம உடம்புக்கோசரம், நம்ம மனசுக்கோசரம், நம்ம சுற்றி இருக்கிற மனுஷங்களுக்கோசரம் கொஞ்சம் டயத்தை செலவழிக்கணும். இப்போ பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல இல்லையா? இப்போ நான்லாம் வந்து சின்ன வயசுலலாம் இருக்கும்போது 25 கொடுத்தணும். யார் ஒரு வீட்டில் என்ன கஷ்டம்னாலும் அத்தனையும் கும்பலாக ஓடி வந்து காப்பாற்றும். எங்கள் அதுக்கு யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் முதல் ஆளாக நிற்கிறவர் அவராக. பணம் வேணுமா இந்தா, காசு வேணுமா இந்தா, உன் தூக்கின்னு போய் குழந்தைய ஆஸ்பத்திரியில் ஆட்டின்னு போய் விடணுமா, நான் தூக்கின்னு போகிறேன் குழந்தைய. வயசானவரா ஆட்டோ, அப்போல்லாம் ஆட்டோ ரொம்ப கிடையாது. இப்போ ஒரு 40-45 வருஷம் மேலே சொல்கிறேன் நான். ஆட்டோ கிடையாது. தோளில் தூக்கின்னு போயிருக்கிறேன். எங்கள் காலத்தில் 80 வயசு கிழவரை 2 மைல் பாதராத்திரிக்கு செஞ்சுருக்கேன். இந்த மனித அபிமானம்ங்கிறது இப்போ நம்மளால் காட்டணும்னு கூட காட்ட முடியல. நம்ம வேகமெல்லாம் எது இருக்குது, நம்மளுக்கே டைம் இல்லை நம்மளை பார்க்குறதுக்கு. ஆனால் மற்றவாளுக்கோசரம் மனிதாபமாக இருக்கும் இல்லை அப்படின்றதெல்லாம் வேறு விஷயம். எல்லார் மனசுலையும் இறைவன் இருக்குது, எல்லோரும் அப்படி தான் இருக்கா. அதை நான் அந்த தப்புன்னு சொல்லுது. ஆனால் நம்ம பணத்தோடு கூட நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும், நம்ம மனசையும் பார்த்துக்கணும். நம்ம ஒருத்தர் மனசை பார்த்துட்டோம்னாலே இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சந்தோஷமாக இருப்பா. தெரியுமா உங்களுக்கு? ஒத்தராக சேர்ந்தது தானே சமூகம். ஒரு சொட்டாக சேர்ந்தது தானே மழத்தடி சேர்ந்து தானே பெரிய ஆறு குளம். அதனால் அந்த மனசை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும். என்ன சந்தோஷம் இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடாது. உயிரோடு உட்காந்து இப்போ பேசிட்டு இருக்கிறது பெரிய சந்தோஷம் இல்லையா? இதெல்லாம் நீங்கள்லாம் கேட்டு இருக்கிறது அது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா? உங்கள் வீட்டில் ஒரு செல்லோ வில்லோ இருக்குது, உங்களுக்கு அதை கேட்கறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் இருக்குது, எனக்கு இங்கே ஒரு சேர் இருக்குது உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் சந்தோஷமாச்சே. சந்தோஷம் எங்கே குட்டி 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 குட்டியாக தேடுவோம். அதெல்லாம் மெசேஜ் பெரிய சந்தோஷங்கள் தான் நமக்கு தெரியும். பெரிய சந்தோஷங்கள்லாம் கிடைக்கணும். குட்டி 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 குட்டியாக சந்தோஷங்களை தேடிகிட்டே போகணும்.
தெரியலம்மா, உங்களுக்கெல்லாம் தெரியாது, நான் சொல்லிட்டுல, இருந்தாலும் இதெல்லாம் தோணித்து, அதனால உங்களோட பகிர்ந்துட்டேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எல்லோரும் எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. நீங்களாம் நிறைய லைக் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, நிறைய கமெண்ட் கொடுக்குறோங்க. ஃபோன்லேயே நிறைய நீங்கள் எல்லாம் சொல்கிறோங்க. இன்னும் ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னா, உங்கள் யாருக்காவது ஜோதிடம் கேட்கணும் அப்படின்னாக்கா என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் அந்த உங்கள் ஜாதகத்தை அனுப்பி விடுங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்குண்டான பணத்தை வந்து நீங்கள் அந்த ஜேபி அதிலே அனுப்பிச்சி விடலாம். ஜிபேன்ற அதிலே அனுப்பிச்சி விடலாம். இந்த மாதிரி நான் இப்போ எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வந்து கேட்குறவனும் நிறைய இருக்கா. யோகா கிளாஸ் எல்லாமே எடுக்கிறேன். நானும் ஒரு பயனுள்ள மனுஷியாக உங்கள் சகோதரியாக உங்களுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கேங்கிறத யாரும் மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.